ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் இதில் ஜீரோ மைதா ஜீரோ க்ரீம் சாப்பிட்டா ஹெவியே ஆகாது. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 150 கிராம்ஸ் மல்டி கிரெயின் பாஸ்தா எடுத்திருக்கேன். அடுத்து பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூடவே இதில் லைட்டாக உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு பாஸ்தா பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் பாயில் பண்ண சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நேரம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாஸ்தா நல்லா பாயில் ஆன உடனே வேறொரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டு வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1.5 டீஸ்பூன் ராகி ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் மைதா ஆட் பண்ணாமல் ராகி ஃப்ளவர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கலாங்க. அடுத்து இந்த சாஸ்க்கு நான் மொத்தமாக 250 ml மில்க் எடுத்திருக்கேன். பாஸ்தா கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 250 ml கரெக்டாக இருக்கும். இதை நான் 3 ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ராகி ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கறனால ராகி ஃப்ளவர் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ 3 ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை டோட்டலாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஆரிகானோ ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹர்ப்ஸ் நான் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சாஸ் திக்காக நம்ம கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. க்ரீமுக்கு பதிலாக இங்கே கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஒரு 1-1.5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வேறொரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கூடவே ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இதில் நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே பன்னீர் 1/4 கப் சேர்த்துருக்கேன். அடுத்து ஆல்ரெடி ஸ்டீமில் பாயில் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், பட்டாணி, குடமிளகா எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸையும் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில். அடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாஸ், வெஜிடபிள்ஸ், பாஸ்தா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த சாஸோட பாஸ்தா நல்லா திக்காகி வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு திக்கான க்ரீமியான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் தூவி இறக்குனா நோ மைதா, நோ க்ரீம், பட் ஸ்டில் க்ரீமி அண்ட் டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோங்க. இதை டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இதை கில்ட் ஃப்ரீ பாஸ்தான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வியூஸை கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.